எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. பிரதர் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரதருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரதர் சொல்ல சொல்ல ஒருத்தருங்க எடுத்து வாசிங்க. தேராவுக்கு வந்து ஆதியாகமம் 11:26. யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். அடுத்தது 11:28. ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்துக்கு பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே 26 தானே வாசிச்சீங்க? 26 வருஷம். சரி, 28 கூட வாசிங்க. ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். வெரி குட். 19:35. லோத்துடைய மகள்கள் 35. அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவாள் எழுந்து போய் அவனோடே சயனித்தாள். அவள் சயனித்தையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராத இருந்தான். 37-38. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். 11:29. ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர். நாகோருடைய 27. 11:27. படிங்க. ஓகே. 16:1. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளையில்லாய் இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. லைனா எழுதிட்டு வரீங்களா? வசனம் இல்லைனா லைனா சொன்னதான் தெரியும்ல. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எழுதிருக்கோம். நான் வந்துட்டேன், சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் தேராக இந்த வசனம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். தேராவுக்கு 11:26. படிக்க வேண்டாம், அப்படியே எழுதி முடிச்சுருங்க. வீட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாகோருக்கு 11:26. அதே தான். சாராளுக்கு 11:29. ஆபிரகாமுக்கு 11:27. ஆகாருக்கு 16:1. சாரி, 16:1 ஆகாரு. பெத்துவேல் 22:22. ஆதியாகமம் 22:22. இஸ்மவேலுக்கு வந்து 16:11. ஈசாக்கு 17:19. யாக்கோபு 25:26. ஆமா, ரெண்டுக்குமே ஏசாவுக்குமே. ஆமா, 25:26. ஆதியாகமம் 25:26. யாக்கோபு ஏசா ரெண்டுக்குமே ஒரே வசனம். பார்த்தீங்கன்னா ஏதோமியர் 25:30. ஏதோம் பெத்துவேலுக்கு வந்து 22:22. அதாவது ரெபேக்கா அதுவுமே 22:22.
லாபானுக்கு வந்து 24 29 29 லாபான். கீழே பார்த்தீங்கன்னா லேயா, ஆமாம் ராகேல், அந்த ரெண்டுக்குமே 29 16 ரெண்டுக்குமே ஒரே வசனம். இஸ்ரவேலுக்கு வந்துட்டு இஸ்ரவேலர் 47 27 அது இஸ்மவேல். அந்த வசனத்தை செக் பண்ணிக்கோங்க. அந்த வசனம் மட்டும் செக் பண்ணுங்க. இஸ்மவேல் மட்டும். 16 11 21 மில்கா 11 29 ஆ. இஸ்மவேலர் மட்டும் வசனத்தை கொஞ்சம் செக் பண்ணி இஸ்மவேலர் மட்டும் பார்த்துக்கோங்க. 16 இஸ்மவேல் ரைட் தானே? ஆதியாகமம் 16 11 ஒரு 17 20 வராது. ஓகே. 16 11 அது இஸ்ரவேலர்ல இஸ்மவேல். இஸ்மவேல். ஆறாம் எழுதிங்களா? ஆறாம் வந்து 11 28 லோத்து வந்து 12 4 லோத்து வந்து 11 27 12 13 வராது. 11 நாள்லயும் வராங்களான்னு செக் பண்ணி வர்றாங்க. 2-3 வசனத்துல வருவாங்கல்ல. ஆமாம், அது 2-3 இடத்துல இருக்குது. லோத்தனுடைய குமாரத்திகள் பற்றி 19 35 ரெண்டுமே ஒரே வசனம். 37 சரி சரி. 30 மோவாப் என்பது வந்து 19 37 அம்மோன் வந்து 19 38 லேயா எழுதிங்களா? லேயா ராகேல் 29 16 ரெண்டுமே ஒரே வசனம். மில்கா சொன்னா 11 29 பெத்துவேல் 22 22 எழுதிங்களா? லாபான் 24 29 ரெபேக்கா 22 22 யாக்கோபு 25 26 அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாம் வந்துருச்சா? இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் ஆமாம், இஸ்ரவேலர் வந்து இஸ்மவேலர் இஸ்ரவேலர்கள் அது இஸ்மவேலர். இஸ்மவேலர் இஸ்ரவேலர் கிடையாது, இஸ்மவேலர். ஓகே. ஸோ இதெல்லாம் எழுதியிருப்பீங்க. சொல்லுங்க, இந்த வரைபடத்துலேருந்து என்ன புரிஞ்சது உங்களுக்கு? வரைபடம் ஆஃப் ஆயிடுச்சா? இதுல இருந்து என்ன புரிஞ்சதுங்க? ஓகே. ஸோ இதுல இருந்து என்னங்க புரிஞ்சது? ஓகே. தேரா வந்து யார் சந்ததி? தேரா வந்து நோவாவுக்கு பையன், ஒரு பையன் பிறந்துட்டாங்களா? சேம் சந்ததி. தேரா வந்து சேம் சந்ததி. எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே. தேராவுக்கு எத்தனை பசங்கங்க? 3 பசங்க. ஆரானு, நாகோரு, ஆபிரகாம். சரிங்களா? ஸோ ஆபிரகாம் வந்து யாரை கல்யாணம் பண்ணாரு? சாரா வந்து இவங்களுடைய சகோதரி, அதாவது கசின் சிஸ்டர், மர பொண்ணு அப்படின்னு வரலாம். சரிங்களா? ஸோ ஒரே இதில் என்னன்னா மேசியா குடும்பம் ஆபிரகாமுடைய ஃபேமிலியிலேருந்து கொண்டு வரனால ஒரே பிளட்ல காட் கொண்டு வர்றாரு பழைய ஏற்பாட்டில். அதோடைய அர்த்தம் தான். சரியா? சரி. ஆரான் வந்து லோத்தோடைய அப்பா. அதுக்கப்புறம் நாகார் வந்து பெத்துவேலுடைய அப்பா. பெத்துவேலுடைய பொண்ணு தான் ரெபேக்கா. சரிங்களா? ரெபேக்கா யாரு? ஈசாக்கோட வைஃப். இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெபேக்கா வந்து இந்த வழியிலையும் வருவாங்க, இந்த வழியிலையும் வருவாங்க. ஸோ ஈசாக் ஒரு வகையில் பார்க்க போனால் ஆபிரகாமுடைய பேத்தி தான் ரெபேக்கா. ஆபிரகாமுடைய பேத்தி. இன்னொன்று இவங்களுடைய பெத்துவேல் நாகோருடைய பேத்தி தான் ரெபேக்கா. நாகோருடைய பேத்தியை ஆபிரகாமுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாகோரும் ஆபிரகாமும் என்ன ரிலேஷன்ஷிப்பு?
சகோதரர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சொந்தத்திலே ஃபுல்லாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு, இந்த புத்திரர் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெபேக்கா வந்து யாரை கல்யாணம் பண்ணாங்க? ஈசாக்கு. வெரி குட். ஈசாக்குடைய பசங்க எத்தனை பேர்? யாக்கோபு, ஏசா. யாக்கோபு வந்து யாரை கல்யாணம் பண்ணாங்க? லேயாள், ராகேல். அப்புறம் 2 வேலைக்காரிகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க மூலமாக தான் இந்த 12 இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. ஸோ இது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 12 கோத்திரத்தை நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான், எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தனி குடும்பமாக மாற்றி ஆபிரகாம் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாரு. இதுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிளான். சரியா? ஸோ இப்போ ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்லிடுறேன், அடுத்த கிளாஸில் இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இந்த யாக்கோபுடைய பேர் மாற்றிட்டாங்க. அந்த பேர் என்ன பேருங்க? இஸ்ரவேல். இவங்க 12 பசங்களும் என்னவா மாறிட்டாங்க? 12 கோத்திரமாக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நாடுன்னு நினைத்து கொள்ளுங்க. இப்போ இந்தியா அதே போல் இருக்குது, இந்தியாவோட மாநிலம் இருக்குல்ல, அதே போல் கோத்திரமாக மாறிட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து எகிப்துக்கு போகிறாங்க. எத்தனை பேர் எகிப்துக்கு போகிறாங்கங்க? 70 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. இவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 70 பேர் போகிறாங்க. ரிட்டர்ன் எத்தனை பேர் வராங்க? எகிப்துலேருந்து வரும்போது எத்தனை பேர் வராங்க? 6 லட்சம் புருஷர்கள் வராங்க. 6 லட்சம் புருஷர்கள். அந்த காலத்தில் ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க, 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க. மினிமம் 2 வைஃப் இருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ ஒரு 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ இவங்க யாரா இருக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரே கோத்திரத்தில் இருக்கிறாங்க, மிக்சட் இல்லாமல் இருக்கிறாங்க. இது காடோடைய பிளானுங்க. மேசியாவை கொண்டு வர வேண்டும், ஒரே பிளட்ல கொண்டு வர வேண்டும் என்பது காடோடைய பிளான். ஸோ இது எங்க மாறுபட்டதுன்னு சொல்லி தெரியுமா? எந்த காலத்துல இது சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி தெரியுமா? மோவாபியர் காலத்துல என்ன பண்ணாங்க? இல்ல, ரூத் காலம் பின்னாடி. அதுக்கு முன்னாடியே யோசுவா காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்கள் இன்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஏசா வேற நம்ம லிஸ்ட்டுக்கு வெளியே கிடையாது. இல்ல, ஏசாவை இப்போ நம்ம எடுக்கலாம், யாக்கோபை தான் எடுக்கிறோம். யாக்கோபை கொண்டு வந்து காட் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்து இது சரி பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ மாறிச்சுன்னு சொல்லி தெரியுமா? யோசுவா வர மோசே காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. யோசுவா வந்து கொஞ்சம் லூஸாக விட்டார், ஃபுல் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர்கள் காலத்தில் மாறி போயிடுச்சு. நியாயாதிபதிகள் காலத்தில் அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எஸ்ரேலிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ யோசுவா காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தரையும் இஸ்ரவேலுக்கு அவர் செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க தான் என்ன ஆயிட்டாங்கன்னா, பசங்க வந்து மிக்சட் ஆயிட்டாங்க. மிக்சட் ஆகி இஸ்ரவேலர்கள் மற்றவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வேறொரு சந்ததி எழுப்பிடுச்சு. இப்போ நான் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது தப்பா சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். இப்போ வந்து அவங்க வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அறியாமல் பண்ணியிருக்காங்க. அறியாமல் பண்ணல, ஏன்னா மோசே ரொம்ப நியாயப்பிரமாணம் கொடுத்து பண்ணியிருக்கிறாரு. இவங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க போல, வெளியே வாழ்க்கை கொடுக்கணுன்ட்டு. சரி, இது தப்பா சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரமாணம் இருக்கும்போது செஞ்சது தப்பு. ஆனால் சரி சொல்லுங்கள், இன்னும் ஆன்சர் சொல்லுங்கள். பிரமாணம் இருக்கும்போது செஞ்ச தப்பு எப்படி சார்? மனுஷர்களை பண்ணல. இல்லை, இப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாம்லேருந்து ஒரே குடும்பமாக கொண்டு வந்து ஒரே லைனில் கொண்டு வந்து யோசுவா காலம் வரை கொண்டு வந்துட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யோசுவாவுக்கு அடுத்தது வேற கல்யாணம் பண்ணி அவங்க வந்து இன்னொரு சந்ததி வந்து கர்த்தரை அறியாத சந்ததி வந்துருச்சு. இப்போ முதல்ல கோடை இது பண்ணியிருக்கலாமே. இதுக்கு பின்னாடி போனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பாருங்க, எகிப்துக்கு கொண்டு போனது 70 பேரா கொண்டு போனார். ஏன் கொண்டு போனாரு? அவங்க பழுகி பெருகணும் அப்படின்னு சொல்லணும். சரி, இங்கேயே அவங்கள சாப்பாடு போட்டு வளர்த்துக்கலாம்ல.
கானான்லேயே வளர்த்துருக்கலாம்ல, ஏன் வளர்க்கல தெரியுமா? ஏன் எகிப்து கொண்டு போனார் தெரியுமா? மேய்ப்பர்கள் வந்து எகிப்தியருக்கு அருவருப்பு. ஸோ யோசேப்பும் இவங்களும் ஒன்னா கூட சாப்பிட மாட்டாங்களாம். ஒன்னா சாப்பிடாதவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? ஸோ அதுவும் காடோடைய பிளானுங்க. எகிப்தில் கொண்டு போய் தனி ஜாதியாக வச்சு அவங்கள தனி ஜாதியாக வளர்த்து விட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்குறாங்க மோசே யோசுவாலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி சந்ததி போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் போன லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நாள் சண்டே மார்னிங் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த வசனம் என் கண்ணுக்கு பட்டுச்சு. 2:8 முதல் 10 வரை யோசுவா காலத்துக்கு அப்புறம் வேறொரு சந்ததி எழும்பிற்று அப்படின்னு சொல்லி என் கண்ணில் பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாசிங்க 11:12 வாசிங்க 11:12. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகாலையும் அஸ்தரத்தையும் சேவிச்சிட்டாங்க. சேவித்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அமுதா இப்ப சொல்லுங்க, இப்ப இது சரியா? தப்பு, ரொம்ப தப்புங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வழிகளுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு நாள் காலையில் இந்த வசனம் சண்டே மார்னிங் நான் படித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாரத்தை கொடுத்துட்டார். சிறுவர் ஊழியத்தின் மேலே ஒரு வாரம் கொடுத்துட்டார். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நம்ம ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம நல்லா இருப்போம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொன்னாதானே அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்களோ அங்கே சிறுவர் ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேங்க. அழுது ஜெபிச்சு தீர்மானம் எடுத்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு கதவு கூட ஓப்பன் பண்ணலாங்க. கதவு வாசல்லே ஒரு கால் வருது. ஒரு டீச்சர் கால் பண்ணுறாங்க. டீச்சர் கால் பண்ணி இன்னைக்கு வர வேண்டிய ஸ்கூலில் ஹாஸ்டலில் வர வேண்டிய சில்ட்ரன் பாஸ்டர் வரல, நீங்கள் வந்து எடுக்க முடியுமா, ரெகுலராக நீங்களே எடுக்க முடியுமான்னு சொல்லி ஒரு டீச்சர் கால் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காட் தான் வார்த்தை கொடுக்குறாரு, வாரத்தை போடுறாரு. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது உள் வாங்கும்போது வழிவாசல் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணி நான் போய் அந்த 85 பிள்ளைங்க இருந்தாங்க, டீனேஜ் பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாரத்தை நான் பகிர்ந்து கொடுத்து வந்தேன். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஸ்கூலில் இருக்கிறதுனால நாளைக்கு ஸ்கூலில் ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகும்போது வேறு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வேறு கல்யாணம் பண்ண சாய்ஸ் வரும், அந்த டைமில் நீங்கள் ஸ்டடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து தீர்மானம் எடுத்தாங்க, நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ இந்த இடத்துல தான் இது வந்து மாறி போயிடுச்சு. ஆண்டவர் கொண்டு வந்த காரியங்கள் மாறி போய்விட்டது. ஸோ ஆண்டவருடைய பிளான் வந்து எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 400 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 வருஷம் எகிப்தில் இருக்க வச்சு நல்ல சாப்பாடு நல்லா வளர்த்து எடுத்து, ஆனால் மேய்ப்பர்கள் அவங்களுக்கு அருவருப்புனா அவங்க இவங்களுக்கு கூட சேரவே மாட்டாங்க. அப்போ இவங்க தனியாக வாழ்வாங்க, அவங்க தனியாக வாழ்வாங்க. ஏன்னா காட் பிளானு மேசியா வந்து பியூராக வரணும் அப்படின்னு சொல்லி பிளான். பட் இடையில இங்கே அப்படி மிக்சட் ஆகி போயிடுச்சு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். கானானியரை ஆண்டவர் துரத்தி விடுறாரு. இந்த கேள்வி கேட்டு நம்ம முடிச்சிடலாம். சாப்பாடு வரலன்னா ஃபோன் பண்ணிடுங்க. எப்பவுமே 1:30 வந்துடும், லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோன் பண்ணால் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. என்னன்னா காட் வந்து அவங்க கட்டாத வீட்டை தருவேன் அப்படின்னு சொல்கிறார், தோண்டாத கிணறை தருவேன் அப்படின்னு சொல்கிறார், கட்டாத பட்டணம் தருவேன்னு சொல்கிறார். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே, பின்னாடி சசி ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ஒரு கேள்வி. கானானியர் வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க, பில்டிங்லாம் கட்டி வச்சிருக்காங்க, கிணறுலாம் தோண்டி வச்சிருக்காங்க, தோட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் எகிப்தில் இருக்கிறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள துரத்தி விட்டுட்டு அவங்களோட வீட்டை இவங்களுக்கு கொடுத்தா நியாயமா? ஒரு பாஸ்டர் டிவியில் சொன்னார், 5 ரூபாய் காயின் வந்து புதைச்சி வச்சாராம் வேற ஒரு நிலத்தில் போய். சர்ச்சை கேட்டிருக்கீங்களா? 5 ரூபா காயினை வேற ஒருத்தர் நிலத்தில் புதைச்சி வச்சு அதுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணுவாராம், அந்த நிலம் எனக்கு வேணும்ட்டு. ஸோ திங்க் பண்ணுங்க, கானானியரோட நிலம், அவங்களுடைய பில்டிங், அவங்களுடைய வயல், அதெல்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தர்றேன், அவங்களை துரத்தி விட்டு அழிச்சிடணும்னு சொல்கிறாங்க. யோசுவா காலத்தில் முற்றிலும் அழித்து விடு, இரக்கம் வைக்காத, சின்ன பசங்களே அழிச்சு ஆடு மாடியை அழிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஆடு மாடுலாம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? இதெல்லாம் திங்க் பண்ணணும். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் திங்க் பண்ணணும். சொல்லுங்கள் மேராஜ், பெரிய ராணுவ யுத்தம் பண்ணுறவங்களை அழிச்சுங்கன்னா பரவாயில்ல, பெண் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பெண் ஜாதிகள் என்ன பண்ணாங்க, சரி அதுங்க பரவாயில்ல, பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, ஆடு மாடுகள் என்ன பண்ணுச்சு? காட் என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாக அழிச்சிரு, நான் அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு போய்? சொல்லுங்கள் நிஷா சிஸ்டர், திங்க் பண்ணலாம்.
அது இவங்களுடைய பட்டணமா? கானான் தேசம் யாருடைய தேசம்? கானானியருடைய தேசம். அது எப்படி அப்ரஹாமுடைய ஃபேமிலிக்கு எப்படி கொடுக்க முடியும்? கானானியர்கள் வந்து எங்க இருந்து நம்புவாங்க? கானானியர்கள் அந்த காமிங்ஸ் வந்தது. ஏசா அவங்க அந்த அவங்கள யார் படைச்சது? God தான் படைச்சது. அந்த கானானிய தேசம் யாரோட தேசம்? காமுடைய தேசம். காமுடைய தேசம். சேம் காம் யாப்பைத்து இருக்காங்கல்ல, அதானா காம் தான் வந்து கானானியர்கள் உருவாக்குறாங்க. காம் யார் படைச்சார்? சாரி நோவாவுடைய பையன். நோவா யார் படைச்சார்? அப்படி போனா காட் தான் கடைசில. God தான் கடைசி. காட் தான் வந்து கானானியர்கள் கரெக்ட். அது எந்த இடத்துல மிஸ்டேக் வந்துச்சு? அதான் இப்போ கேள்வி. எந்த இடத்துல மிஸ்டேக் வந்துச்சு? இன்னொன்று இது நியாயமா? இப்போ ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம நல்லா விசுவாசியாக கை தட்டி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் ஒரு இந்து பீப்புள் வந்து பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாரு. ஆண்டவர் வந்து சொன்னா, நீ கவலைப்படாத மகனே, உனக்கு அந்த அவனையே துரத்தி விட்டுட்டு கஷ்டப்பட்டு வீடு கட்டி வச்சிருவோம். வீடு கட்டுறதுல ஈஸி இல்லைல்ல, 4 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனை துரத்தி விட்டு அவனுடைய தேசத்தை, அவனுடைய வீட்டை அவனுக்கு தருவேன்னா நம்ம அலையில சொல்லுவோமோ வேண்டான்னு சொல்லுவோமோ? நம்ம எப்படி யோசிப்போம்? அதுதாங்க பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. என்ன ஆன்சர் சொல்றீங்க? எனக்கு வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சதுனால அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த ஆளர் அவங்களுக்கு இது ஒரு கரெக்டான பாயிண்ட். பிரதர் பக்கத்தில் வந்துட்டாரு, ஆன்சர் பக்கத்தில் வந்துட்டாரு. வண்டி எடுத்துட்டு இன்னும் பக்கத்தில், இன்னும் நேரில் வரல, அந்த இடிக்கலை, பட் பக்கத்தில் கிராஸ் பண்ணிட்டார் அந்த பக்கம். அந்த க்ளூ வச்சு யாரும் கண்டுபிடிங்க. இருக்குல்லையோ? கண்டுபிடிங்க இது சொல்லி நம்ம முடிச்சிடலாம். சந்திரன் பஸ்ட் புரிஞ்சா? கானான் யாருடைய தேசம்? கானானியர்களுடைய தேசம். இஸ்ரேல் 400 வருஷம் எகிப்தில் நாடோடியாக இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இவங்க நாடோடி மக்கள்லாம் ஊசி மணி பாசி மணி எடுத்துகிட்டு போவாங்கல்ல. இப்போ அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களுக்கு சொந்தமாக ஊர் இல்லை, டென்ட்டு போட்டு இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் டென்ட்டு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. கூடாரம் போட்டுட்டு அப்படியே பாஸ் பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. பார்க்க போனால் நாடோடிகள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க நாடோடிங்க. அவங்கள துரத்தி விட்டுட்டு அவங்களுடைய வீட்டை தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணி 40 வருஷமா டென்ட்டு மேலே டென்ட்டு போட்டு இப்போ குறுக்க வந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் பிரதர் சொன்னது கரெக்டான பார்ஷியல் கரெக்ட், பாதி கரெக்டு. அதை முடிச்சு வைங்க, யாராவது முடிச்சு வைங்க. சந்திரன் ஃபஸ்ட் நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க. நல்லா பாட்டுலாம் பாடுனீங்களா? வெளிப்பாடு கிடச்சிச்சுல, பாட்டு வெளிப்பாடு, இது வசன வெளிப்பாடு. மற்றவங்களோட வீட்டை வாங்கியா கொடுக்கணும்? ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், சரியா? தடி வீடு கட்டி கொடுக்கலாம்ல ஆபிரகாமுக்கு. ஒரு வீடு கட்டுறதே கஷ்டம், ஒரு பட்டணம் கட்டுறது கஷ்டமா? ஒரு பில்டிங், ஒரு சிட்டி கட்டுறது ஈஸியா? சிட்டி வர்றதுக்கெல்லாம் 100 வருஷம் ஆகும். சொல்லுங்க மேடம். இது ஒரு ஆன்சரு. கானான் சபிக்கப்பட்டவன். இது ஒரு ஆன்சரு. இது கரெக்ட் ஆன்சர். ஃபுல் கரெக்ட் கிடையாது, பாதி கரெக்ட். ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. பின்னாடி எதிர்பார்க்குறேன், எல்லாரும் சொல்றது எதிர்பார்க்குறேன். ஸ்ட்ரெஸ் புரிஞ்சா? நீங்கள் டேரக்டாக கிறிஸ்டின் ஆனீங்களா, பாதியில் கிறிஸ்டின் ஆனீங்களா? பாதியில். அப்போ உங்கள் சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் துரத்தி விட்டுட்டு உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்கிக்குவீங்களா? வாங்க மாட்டீங்க தானே? சரி சொல்லுங்கள். சும்மா திங்க் பண்ண வைக்கிறேன். பைபிள் காலேஜ்னா திங்கிங் தான். சரியா? சசி பிரதர் சொல்லுங்கள். நீதிமான் வருவோம். சரி ஓகே. சரி ரிச்சர்ட் சொல்லுங்கள். ரிச்சர்ட் விலங்குகளோட உறவு பைபிளில் டேரக்டாக போடல, ஆனால் அவங்களுடைய சரி சரி சொல்லுங்கள். அமுதா சொல்லுங்கள் உங்கள் ஆன்சர். உங்கள் பேர் என்ன? மெராஜினி இவங்கள மேத்தி. மேத்தி சொல்லுங்கள். நிஷா சொல்லுங்கள். ஃபைனலாக சொல்லுங்கள். அதுக்கு இந்த புக்கில் நல்ல ஆன்சர் இருக்குங்க. நான் படிக்கும்போது எனக்கு நல்லா தெளிவாக படித்தது கிடச்சது. சரியா? ஸோ ஒன்று வந்து இவங்க சபிக்கப்பட்ட சந்ததி, இன்னொன்று பாகாலை சேவிக்கும் சந்ததி. இந்த பாகால், இந்த அஸ்தரோத் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மனித பலியை அதிகமாக கேட்கணும். இப்போ கானானியர் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையனை, மூத்த பையனை மெயினாக வீட்டில் அப்படியே வச்சு உயிரோடு அவன் மேலே கட்டிடுவாங்களாம், மனித பலியை வச்சு. அதே போல் விதைக்கும் போது, நிலத்தை இது பண்ணும்போது மெயினாக இளைய மகனை கொண்டு போய் நிலத்துக்கு பலியாக கொடுத்து விதைப்பாங்களாம். ஸோ காட் அவங்கள முற்றிலும் அழித்து விடுன்னு சொன்னார்னா
இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிற தகுதியானவங்களா? கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் காட் சொல்கிறாரு இவங்களை முற்றிலும் அழித்து விடு அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசுவா காலத்தில் அவங்களுக்கு இரக்கம் காமிச்சிட்டாங்க. பின்னாடி மொத்தமாக இரக்கம் காமிச்சு அவங்களுக்குள்ள இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணனால என்னாச்சுன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. அங்கே தான் எப்தா வந்து பொண்ணை பலி செலுத்துறான் பார்த்தீங்களா? அது காட் கொடுக்குற காரியம் இல்லை, அது அவங்களுடைய பழக்க வழக்கம் இவங்களுக்குள்ள வந்து இஸ்ரவேலர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை போய் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் இது பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் காட் என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேலையும் அழிச்சிட்டாரு, மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. இந்த வசனம் எடுங்க. ஆபிரகாமுக்கு காட் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆபிரகாம் அந்த பட்சிகளை துரத்தி விட்டு தூங்குவோம் பார்த்தீங்களா? அந்த வசனம் எடுங்க. அதிகாரம் 15 அதிகாரம் 15 16 வசனம் வாசிங்க. 15 அதிகாரம் 15 16 வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. 400 வருஷம் அவங்க வெளியே இருப்பாங்க. அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, காட் அப்ரஹாம் காலத்திலேயே கானான் தேசத்தை கொடுத்துருக்கலாம், ஆனால் காட் கொடுக்கல. 400 வருஷம் எகிப்தில் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? இந்த 400 வருஷம் எமோரியரின் அக்கிரமம் வந்து நிறைவாகவில்லை. இப்போ அவங்களுடைய அக்கிரமம் இன்னும் மேலே வரல, ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த 400 வருஷத்துல என்ன ஆயிரும்னா இவங்க அக்கிரமம் மேலே அக்கிரமம் செஞ்சு அந்த ஃபுல்ஃபில் கெட்டது வந்து நிறைவாகிவிடும். அதுக்கப்புறம் தான் அவங்கள துரத்தி விடுவார். ஏன்னா அவங்க போய் மேலே போய் கேட்க முடியாது. நான் கேட்டேன்ல அந்த மாதிரி எங்கள் ஊர்லேருந்து அவங்கள துரத்தி விட்டு நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்கன்னு காட் சொல்லுவார். உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன், 400 வருஷம் கொடுத்தேன், 400 வருஷத்தில் நீங்கள் மனம் திரும்பலை, உங்களோட அக்கிரமம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, மேலே எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு, அதனால நான் இதுக்கப்புறம் அவங்களை துரத்தி விட்டேன்னு சொல்லுவார். புரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க. அது நம்ம புரிஞ்சாதான் பைபிள் நமக்கு தெளிவாக புரியும். மற்றவங்களுக்கு தெளிவாக பண்ண முடியும், இல்லைன்னா மற்றவங்க ஈஸியாக நம்மளை மடக்கிடுவாங்க. நம்ம போய் இன்டர்வியூலாம் எடுத்திங்கன்னா அவங்க 4 கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம 2 கேள்வி கேட்டோம்னா 4 கேள்வி திருப்பி கேட்டுருவாங்க. நம்ம அப்புறம் மாட்டிட்டு ஷேமாகி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம்னா மிக முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைபிளில் போட்டிருக்கு, என் வார்த்தையோட ஒன்றையும் கூட்டாயாக ஒன்றையும் குறைக்காயாக. ஸோ பைபிள் கரெக்டாக தெரிஞ்சால் தானே நம்ம கூட்டி குறைக்காமல் சொல்ல முடியும். அது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. கம்பெனி முதலாளி இருந்து இப்போ மேனேஜர் கிட்ட சொல்லிடுவார், நீ கம்பெனி ரூல்ஸை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லு அப்படின்னு சொல்லி. மேனேஜர் வந்து பார்க்குறாரு, ரூல்ஸை படிக்கிறார். ரூல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு தோணும். 2 ஆட் பண்ணிட்டார். ஆட் பண்ணி போய் சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. முதலாளி கூப்பிடுவார், நான் சொன்னாத ரூல்ஸை ஏன் நீ ஆட் பண்ண? சில நேரம் நம்ம பைபிள் டீச்சிங்கில் அப்படி தான் பண்ணுறோம். சண்டே கிளாஸில் வந்து சொல்கிறேன், சண்டே கிளாஸ் யூத்துலேருந்து பைபிளில் இல்லாததை எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருவோம். கேட்டால் இது சொன்னாதான் மக்கள் பயப்படுவாங்க, பிள்ளைங்க பயப்படுவாங்க. காட் பயமுறுத்துகிற ஆள் கிடையாது, பயப்படுறதுக்காக டீச்சிங் கிடையாது. எங்களெல்லாம் பயமுறுத்திருக்காங்க சின்ன வயசுல. சாமி தண்டிச்சிருவார், இது பண்ணிடுவார்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பைபிளில் இல்லாதது. அப்புறம் இன்னொரு மேனேஜர் இருந்தார், இதெல்லாம் படித்து பார்த்துட்டு 2 டெலீட் பண்ணிட்டார். டெலிட் பண்ணி அப்புறம் இது பண்ணுறாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. அவரையும் நான் முதலாளி கூப்பிடுவார், நான் சொன்னதை ஏன் நீ டெலீட் பண்ண, ஏன் நீ எடிட் பண்ண, உள்ளதை உள்ளபடி சொல். அதுதாங்க பைபிள் கரெக்டான நாலேஜ். அதுக்கு தான் நம்ம பைபிள் காலேஜை உட்காந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் 6 மந்த் முடிச்சிட்டோம், இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓடிடும். 3 இயர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே வந்து நீங்கள் மைண்டை ஒதுக்குங்க. நல்லா வந்து மைண்டில் கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. சாட்டர்டே எங்கே, மண்டே எங்கே, ஃப்ரைடே எங்கே, வேலூரில் எப்போ, சென்னையில் எப்போ, அது போட்டு வச்சனால தான் எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னை விட நீங்கள் பிஸியாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க. ஸோ நீங்களும் கால்குலேஷன் போடுங்க. இப்போ முடிச்சோடனே 2:30க்கு அடுத்த கிளாஸ். ஸோ அதான் லஞ்சு சாப்பிட்டு போயிடலாம், லஞ்ச் வரலன்னா கிளாஸ் முடிச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ அப்புறம் மண்டே இன்னொரு கிளாஸ் சென்னையில் நான் இருக்கணும், சென்னையில் அவுட்டரில் இருக்கணும். ஸோ அதே போல் ஏன்னா அது ஒரு ஆர்வம், பைபிள் டீச் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் அந்த ஆர்வத்தை கொண்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம அடுத்த இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ. யார் ப்ரேயர் பண்ணுறது? சசி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கள். காடோடைய பிளான் பார்த்தீங்களா, எப்படி சர்ச் ஹிஸ்ட்ரியில் எப்படி கொண்டு வரணும்னு ஆண்டவருடைய பிளானு, ஆதியாகமத்தில் எப்படி கொண்டு வரணும்னு ஆண்டவருடைய பிளானு. ஆனால் அதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மாற்றி அவங்க வந்து அகப்பட்டுக்கிட்டாங்க, கண்ணியில் அகப்பட்டாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம சர்ச்சில் அவருடைய பிளானை மாற்றக்கூடாது. நல்ல வேலைக்காக
ஸ்தோத்திரம் இயேசுவே, இருக்கிறோம்.